Hi friends, இந்த வீடியோ சீரீஸில் ரியாக்ட் 18 பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரியாக்ட்னா என்ன? ரியாக்ட் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி யூசர் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணுறது. அதிலே ரெண்டு வருஷன் இருக்குது. ஒன்று வந்து Reactjs, இன்னொன்று வந்து ரியாக்ட் நேட்டிவ். ஓகே, ரியாக்ட் வந்து ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, அது வந்து ஒரு லைப்ரரி. ஓகே, ரியாக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பேஸ் பண்ணி ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதுதான் நெக்ஸ்ட்.js அண்ட் ரீமிக்ஸ் எக்ஸெட்ரா. இந்த ரெண்டு தான் பாப்புலர் ஆன ஃப்ரேம் ஒர்க் ரியாக்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரியாக்டுக்கு இப்போ வந்து node.js. ஸோ அதை எங்கே போய் இன்ஸ்டால் பண்ணணும்னா node.js.org போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரியாக்ட் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோட் எடிட்டர். இன்னைக்கு எந்த கோட் எடிட்டர் வேணால் இருக்கலாம், பட் விஎஸ் கோடாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ விஎஸ் கோட் வேணும்னு வச்சிங்கன்னா code.visualstudio.comல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கான கமாண்ட் வந்து npx create react app அப்புறம் app name. ஸோ இப்போது விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ விஎஸ் கோடில் போயிட்டு நியூ டெர்மினல் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டைரக்டரியில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரியாக்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம். npx create react app அப்புறம் ஆப் நேம். நான் இப்போது ஹலோ ஆப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போது ரியாக்ட் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு ரியாக்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போது சிடி ஹலோ ஆப் இது npm ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரியாக்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை போய் எடிட் பண்ணுறோம். ஸோ இப்போ போய் ஹலோ ஆப் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேசிக் ரியாக்ட் ஆப் நம்ம க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம்.